வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று இன்றைக்கு சித்தர் திருமூலரின் திருமந்திர பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம். போற்றுகின்றேன் பிரணவத்தை என்று தலைப்பு தந்து, போற்றுகின்றேன் புகழ்ந்தும் புகழ் ஞானத்தை, போற்றுகின்றேன் புகழ்ந்தும் புகழ் ஞானத்தை, தேற்றுகின்றேன் சிந்தை நாயகன், தேற்றுகின்றேன் சிந்தை நாயகன் சேவடி, சாற்றுகின்றேன் அறையோ, சாற்றுகின்றேன் அறையோ சிவயோகத்தை, ஏற்றுகின்றேன் நம்பிரான் ஓர் எழுத்தே, ஏற்றுகின்றேன் நம்பிரான் ஓர் எழுத்தே. வாழ்க வளமுடன். ஞானமாக இருக்கும், பேர் அறிவாக இருக்கும் யான் வணங்கி மகிழ்கின்றேன். பேரறிவாக இருக்கக்கூடிய அந்த ஞானமாக தோன்றக்கூடிய அந்த தெய்வீக இறைவனை யான் வணங்கி மகிழ்கிறேன் என்று கூறி, மனதை திடமாக்கி, மனதுக்கு உறுதியும் வல்லமையும் தருவது தியானம், தவம், அகத்தவம். இதிலே ஆழ்ந்து மனதை திடமாக்கி கொண்டு உறுதியும் வல்லமையும் பெறச் செய்து, ஆழ்மனதை இணைத்து, இறை இணைவாக ஆழ்மனதை இறைவனுடன் இணைக்க அரூபநாயகனை என்று குறிப்பிடுகிறார். அரூபநாயகன் ஊனக்கண்ணுக்கு பிடிபட மாட்டான், ஞானக்கண்ணுக்கு அவன் தெய்வீகம். அந்த தெய்வீகமாக அதனுடன் இணைப்பாகி இறையாகின்றேன், அவனுடன் இணைப்பாகி இறையாகின்றேன். இன்ட்யூஷனாக உள் உணர்வாக இறைவன் வேறு அல்ல என்ற அளவிற்கு உயர்கிறோம். அந்த இறைவனேதான் தன்மாற்ற சரித்திரமாக அனைத்துமாகவும் நாமாகவும் ஆகியிருக்கிறோம் என்ற அளவிலே ஆழ்ந்து செல்லுதல். ஓர் எழுத்தாம். அவ்வாறு சிந்தித்த போது ஒரே ஒரு எழுத்தை மட்டும் நாம் கருத்தில் கொண்டு, அதுதான் இறைவனாக இருக்கிறது என்பதை கூறுவதாக இருக்கக்கூடிய ஓர் எழுத்து எம். அந்த எம் என்ற அதுவாகவே மாறிப்போனேன். எம் என்பது அசைவற்றது, இயக்கமற்றது. அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த இருப்பு நிலை இறைவனாக இருக்கிறது என்பதை ஓர் எழுத்தில் திருமூலர் நமக்கு கூறுகிறார். ஆக அந்த கும்பிருட்டான 108 தெய்வீக நாமங்களை கொண்டு விளங்கக்கூடிய அந்த இறைவன், அரூப சொரூபமான அந்த இறைவன் அசைவற்றவன். இம் என்ற எழுத்து ஓர் எழுத்தாகிறான் என்று நமக்கு விளக்குகிறார். அச்சரங்கள் கொண்டு இதை விளக்க முடியாது ஆனந்த அனுபவமே மௌனம் அன்றோ என்று நமது குரு கூறியிருப்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்கலாம். அசைவற்றிருக்கக்கூடிய அது மௌனித்திருக்கிறது, இருப்பாகி இருக்கிறது என்பதை குருமகான் வேதாத்திரி கூறியிருப்பதையும் நாம் சிந்தனைக்கு உட்படுத்தலாம். ஆக நாம் எந்த அளவுக்கு ஒன்றி மனதை திடப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு இறைவன் பிடிபடுவான் என்பதையும், ஆழ்மன தியானமாக நாம் சென்றால் அந்த இறைவன் அரூபமான அந்த இறைவன் நமக்கு தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது சொரூபமாக, இன்ட்யூஷனாக, உள் உணர்வாக அந்த எம்பிரான் நம்பிரானாக ஓர் எழுத்தாக நாம் உணரச் சாத்திய கூறி இருக்கிறது
அதுதான் இம் என்ற எழுத்து அசைவற்றது, இருப்பானது, அனைத்துக்கும் மூலமான அந்த இம் என்ற எழுத்தே ஓர் எழுத்து என்று திருமூலர் குறிப்பிடுவதை சிந்தித்து குருவை பற்றி கொள்வோம். ஆன்மீகத்தில் பயணிப்போம். ஆன்மீகத்தின் உச்சமான மனதுக்கு உறுதியும் வல்லமையும் தரக்கூடிய, இறைவனை இன்ட்யூஷன் ஆக்கக்கூடிய, உள் உணர்வாக பெறக்கூடிய அந்த நிலைக்கு நாம் சென்றால் நமக்கும் அந்த ஓர் எழுத்தாகவும் மௌனித்திருக்கக்கூடிய அந்த இறைவனை உள் உணர்வாக உணரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது என்று கூறும் திருமூலரின் கவியை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். கவி தந்த திருமூலருக்கும் என்னுள் விளக்கம் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் எனக்கு வழிகாட்டுதலாக அமைந்திருக்கக்கூடிய எனது குருநாதர் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும் இதுகாரும் செய்மெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.